பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமீன். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். நாம என்ன கேள்விப்படுறோம்னா, பாவிகளுக்கு தானே துன்பம் வரும், அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், அப்படிதானே கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்குவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை துன்பத்தின் பாதையில் நடக்கிறவங்களா இருக்கலாம். நான் நேர்மையாக தானே இருக்கிறேன், உண்மையாக தானே நடக்கிறேன், உண்மையாக தானே ஊழியம் செய்கிறேன், இத்தனை பாடுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகலாம், கர்த்தர் விட மாட்டார். இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்ச காலம்தான், டெம்பரரியானது. தேவன் உங்களை விடுதலையாக்கி அதே இடத்துல உயர்த்தி கனப்படுத்துவார். அதனால் எதை நினச்சுமே சோர்ந்து போகாதீங்க. நீதிமானா மட்டும் நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தர போகிறாரு. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இந்த வசனத்தின்படியே அவருடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.